திருவண்ணாமலையில் திமுக இளைஞர் அணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த நிகழ்வு குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. திருவண்ணாமலையில் இன்று உற்சாக வரவேற்பு முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறோம். சாறை சாறையாக வரும் இளைஞர் அணி நிர்வாகிகளின் கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலையில் இன்று பிரம்மாண்ட விழா நடைபெற இருக்கிறது. திமுக இளைஞர் அணி வடக்கு மண்டல நிர்வாகிகளின் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த நிகழ்ச்சி குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யும். திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. திமுகவின் 29 மாவட்டங்களைச் சேர்ந்த 91 சட்டமன்ற தொகுதியிலிருந்து 1,30,329 இணை வார்டு பாக நிர்வாகிகளுக்கான சந்திப்பு தான் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக 135 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்களுக்கான வாகன நிறுத்துமிடம், அதே போல வரக்கூடிய 1,00,000 பேருக்குமான உணவு உட்பட அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தனித்தனியாக அமர வைப்பதற்கான ஏற்பாடுகளும், இதற்கான தனியான நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த திமுக இளைஞர் அணியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக சொல்லப்படுவது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதில் இளைஞர் அணியுடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய நிலையில் இளைஞர் அணியில் முதல் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்பது இன்று தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து மீண்டும் கொங்கு மற்றும் தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. இன்றைய பொறுத்தவரை மட்டுமே 1,30,329 நிர்வாகிகள் பங்கேற்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக தேர்தலுக்கான அறிவுறுத்தல்கள் மற்றும் எஸ்ஐஆர் எவ்வளவான பாதிப்பை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் கூட இந்த சந்திப்பின் போது உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உரை நிகழ்த்துகிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சிறப்பு உரையாற்ற இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழா மேடைக்கு வர இருக்கிறார். இந்த 9 மண்டலத்தை, அதாவது திமுகவினுடைய 29 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் சாரையாக வந்திருக்கிறார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட அமரக்கூடிய அனைத்து விதமான ஏற்பாடுகளும், உணவு, தண்ணி, கழிப்பிடம், மருத்துவம் என அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.